சேலம் அருகே காதல் கணவனின் தலைவியில் குழவைக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து தொல்லை கொடுத்ததால் மனைவியே கொலைபாதக செயலில் ஈடுபட்டுள்ளார். நடந்தது என்ன? சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான தங்கம். இவருடைய மனைவி 36 வயதான பத்மா. காதலித்து திருமணம் செய்த இந்த தம்பதிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். தங்கம் கட்டில் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரது மனைவியும் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். அண்மை காலமாக தங்கம் தனது காதல் மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்துள்ளார். மேலும் நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து அடித்து தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாயார் இறந்ததால் பத்மா அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். இதனால் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தங்கம் அடித்து துன்புறுத்தி உள்ளார். வழக்கம் போல் புதன்கிழமை இரவிலும் குடித்துவிட்டு வந்து மனைவியை உயிர் நோக தாக்கி உள்ளார். இதில் கடும் ஆத்திரம் கொண்ட பத்மா விபரீத முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 3 குழந்தைகள் உள்ள நிலையில் காதல் கணவன் நாள்தோறும் துன்புறுத்தியதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். ஒரு கட்டத்தில் கணவனை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். இரவில் மதுபோதையில் படுத்த தங்கம் அதிகாலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அதே வேளையில் கடும் கோபத்தில் இருந்த பத்மா குழவிக்கல்லை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் தலையில் போட்டுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த தங்கம் தூக்க நிலையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த அம்மாப்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பத்மாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் குடித்துவிட்டு வந்து தொல்லை கொடுத்ததால் தான் மனைவி கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த காதல் கணவனின் தலையில் குழவிக்கல்லை போட்டு மனைவியை கொலை செய்தது சேலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.